என்ன நீங்க உங்க திமுக மாதிரி போதையை தவிர வேற இஷ்யூவே இல்லாத மாதிரி செங்கலை தூக்கிட்டு சுத்த சொல்றீங்களா? நீங்க செங்கலை தவிர வேற எதுவுமே பேசல. அவர் ஒரு கூட்டத்துல போதையை பேசுறாரு, ஒரு கூட்டத்துல சினிமா ஆக்கிரமிச்சிருக்கிறார், ஒரு கூட்டத்தில் ஸ்பிரிங்ஸ் மெடல் வாட்டர் பத்தி பேசுறாரு, ஒரு கூட்டத்தில் வாரிசு அரசியல் பத்தி பேசுறாரு, ஒரு கூட்டத்தில் விவசாய கடன் தள்ளுபடி, பயிர் கடன் தள்ளுபடின்னு பேசுறாரு. ஹி ஷோட் வெரைட்டி இன் ஹிஸ் கேம்பெயின். இங்க என்ன இருந்துச்சு? செங்கலை தவிர என்ன இருந்துச்சு? எந்த இஷ்யூஸ்க்குமே இவங்க பதில் சொல்ல. எங்க பாரு பாதம் தாங்கி பழனிசாமி செங்கலை தூக்குறது சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஐயோ ஆமா என் காலில் விழுந்தேன். இன்னும் அதுல என்ன இஷ்யூ இருக்கு? அப்புறம் மறைக்கிறாரா? அதை பத்தி நான் பேச மாட்டேன்னு ஓடுறாரா? உங்களை மாதிரி நீ பேச ஜாஃபர் சாதி கூட எதுக்கு போட்டோ எடுத்துன்னு கேட்கிறாரு? சொல்லு. அப்பாவும் பதில் சொல்ல, பையனும் பதில் சொல்ல. அதுக்கு பதில் சொல்லல. நீ சித்தராமையா சொல்றாரு, டிகே சிவகுமார் சொல்றாரு, ஒரு சொட்டு தண்ணி விட மாட்டேன்னு இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்றாங்க. கண்டிச்சிங்களா? ஏன் உங்களுக்கு வாயில இருந்து வரல? அது மௌன விரதமா? ஏன் அது வந்து சொல்றாங்க சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டான், மேகதாதுல அணை கட்டியே தீர்வோன்னு சொல்றாங்க. நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங், நோ டிஸ்டர்பன்ஸ். இதெல்லாம் மக்களுக்கு தெரியும்ன்ற. மேட்டூர் பாசன பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிக்கு தெரியாதா? கீழ்பாவனையில் இருக்கக்கூடிய விவசாயிக்கு தெரியாதா? பயிர் காஞ்சு போச்சு இல்ல, கருகி போச்சு, டெல்டா ஒரு கிராப் அவுட் தெரியும்ல. அப்ப அவன் யோசிக்க மாட்டானா? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இந்த எலெக்ஷன் நீங்களும் போய் பார்த்ததுல ஏதேனும் இந்த இஷ்யூஸ் வந்து அண்டர் கரண்டா போயிட்டு இருக்கா? ஏன்னா இப்ப நான் ஃபீல் பண்றேன் வினோத், ஃபீல் பண்றேன். நான் ராத்திரி 11 மணிக்கு கிளம்பாக்கத்துல பஸ் இல்லாம அலைஞ்சவன் திமுக ஓட்டு போடுவானயா? போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓட்டு போடுவாங்களாயா? நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். செவிலியர்கள் ஓட்டு போடுவாங்களாயா? அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஓட்டு போடுவாங்களாயா? எந்த செக்டாருங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு? திமுக தமிழ்நாட்டில் ஸ்டாலின் குடும்பத்தை தவிர, இந்த மந்திரிகளை தவிர தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய செக்டார்னு ஒரு செக்டாரை காட்டுங்க. நெசவாளர்கள் ஓட்டு போடுவாங்களா? டெல்டா விவசாயிகள் ஓட்டு போடுவாங்களா? என் பயிர் கருகுனா பரவாயில்லைங்க, இந்தியாவை காக்குற ஸ்டாலின் ஓட்டு போடுன்னு சொல்லுவானா விவசாயி? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பரந்தூர் விவசாயிகள் இந்தியாவை காக்க ஓட்டு போடுவாங்களா? மேல்மாவில் குண்டாசில் அடைக்கப்பட்ட விவசாயிகள் போடுவாங்களா? இந்த நிலையில காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர்ல உள்ள ஏகனாபுரம் கிராமம், புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல், இறையூர் கிராமங்கள், ஒசூரோட கருக்கனஹள்ளி கிராமம், சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே உள்ள சித்தூரணி உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்புல ஈடுபட்டிருந்தாங்க. எரியுதடி மாலா போடு. இதுல இப்போ அதிமுக பிரச்சாரம் குறிப்பா வந்து அவர் வந்து இந்த போதை சம்பந்தமா ஜாஃபர் சாதிக்கு ஹைலைட் பண்ணி நடத்தின பிரச்சாரம் வந்து எப்படி எடுபடுது அப்படிங்கிறது. பழனிசாமி கவர்டு வேரியஸ் இஷ்யூஸ். போதையும் கவர் பண்ணினார். என்ன நீங்க உங்க திமுக மாதிரி போதையை தவிர வேற இஷ்யூவே இல்லாத மாதிரி செங்கலை தூக்கிட்டு சுத்த சொல்றீங்களா? இவங்க செங்கலை தவிர வேற எதுவுமே பேசல. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. அவர் ஒரு கூட்டத்தில் போதையை பேசுறாரு, ஒரு கூட்டத்தில் சினிமா ஆக்கிரமிச்சிருக்கிறார், ஒரு கூட்டத்தில் ஸ்பிரிங்ஸ் மெடல் வாட்டர் பத்தி பேசுறாரு, ஒரு கூட்டத்தில் வாரிசு அரசியல் பத்தி பேசுறாரு, ஒரு கூட்டத்தில் விவசாய கடன் தள்ளுபடி, பயிர் கடன் தள்ளுபடின்னு பேசுறாரு. ஹி ஷோட் வெரைட்டி இன் ஹிஸ் கேம்பெயின். இங்க என்ன இருந்துச்சு? செங்கலை தவிர என்ன இருந்துச்சு? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. எந்த இஷ்யூஸ்க்குமே இவங்க பதில் சொல்ல. எங்க பாரு பாதம் தாங்கி பழனிசாமி செங்கலை தூக்குறது சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஐயோ ஆமா என் காலில் விழுந்தேன். இன்னும் அதுல என்ன இஷ்யூ இருக்கு? அப்புறம் மறைக்கிறாரா? அதை பத்தி நான் பேச மாட்டேன்னு ஓடுறாரா? உங்களை மாதிரி நீ பேச ஜாஃபர் சாதி கூட எதுக்கு போட்டோ எடுத்துன்னு கேட்கிறாரு? சொல்லு. அப்பாவும் பதில் சொல்ல, பையனும் பதில் சொல்ல. அதுக்கு பதில் சொல்லல. நீ நீ என்ன சொன்ன? காலில் விழுந்தவர் காலில் விழுந்த, ஆமையா விழுந்தையா, நான் தவழ்ந்துதான் ஏன் முதல்வரான. மீண்டும் மீண்டும் சொல்றாரு. யோ நான் தொண்டையா, ஒரு தொண்டை இங்க வந்து தலைமை பதவியில் உட்கார முடியக்கூடிய கட்சியா 26ல ஒரு தொண்டை நான் முதலமைச்சராகிறேன்னு சொல்லி சவால் விடுறாரு. ஏத்துக்கிட்டீங்களா? ஏதோ புத்தி கட்ட நாய ஒரு யாம பேசிவிட்டான், இதுக்காக பொசுக்குன்னு கோவப்பட்டீங்களா? ஐயா நாங்க பிறந்த பொறப்பு அப்படியா, பொறப்பு அப்படி. தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவ்வளோ சிறப்பாக தென் சென்னையில் பணியாற்றி விட்டாரா? நான் பெர்ஃபார்மிங் எம்பிஸை கூட மாத்த துப்பு இல்லை உங்களுக்கு. கதிரானதை விட்டா வேலூர்ல கட்சிக்காரனே கிடையாதா?
காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மகன், அதுக்கப்புறம் உன் பேர, நாங்க தலைவர் ஆகவே கூடாது, கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிடணும் இல்லையா? குடும்ப பின்புலம் இல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளர் மகனாக இல்லாமல் போனதற்காக டாக்டர் செந்தில்குமார் நல்லா வேலை செஞ்சாலும் அந்த ஆள் சீட்டை கொடுக்குறீங்க. பார்லிமெண்ட்ல ஆனா கொஞ்சம் சர்ச்சையா பேசிட்டாரு, கோமுத்ரா ஸ்டேட்ஸ் அதெல்லாம் பேசிட்டாரு. அதை விட பெரிய சர்ச்சையா சனாதனம் பேசல? உன் புள்ளனா விட்டுருவீங்க அதானே? செந்தில்குமார் உங்க குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லைன்றதுனால பார்லிமெண்ட் சர்ச்சை. இவரு பேசுன சர்ச்சையா இல்லை? இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சையா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி, முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம் காணிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. சோகா உருட்டுறீங்களே நீங்க. அப்போ உங்க குடும்பத்தில் இருக்கணும் வசதிப்படி மாற்றிக்கொள்வீர்கள். ஏன்னா நான் இழிச்ச வாயன் பாருங்க, கிச்சனா எது கொடுத்தாலும் வாங்கிப்பான், எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்ற இலக்காரன் தான். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நாம தமிழ் தேசிய அரசியலை நோக்கி திரும்பி செல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆனா இதுல அந்த கொள்கை ஏற்கனவே இன்னொரு கட்சியோடைய பிராண்டா அங்க இருக்கு. எந்த கட்சி? நாம் தமிழர் கட்சி. யோ, இது திமுகவோடதுயா. நாம் தமிழர் எங்க இருந்து வந்துச்சு? நாம் தமிழர் என்னைக்கு வந்துச்சு? என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாம் தமிழரை? 2009. அதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் இல்லையா தமிழ்நாட்டுல? என்னமோ காப்பிரைட் போட்டு வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பேசுனா இது தமிழ் தேசியத்தை கண்டுபிடிச்சாரு அவரு. அதுங்க அண்ணா பேசுனதே. அது வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு தானும் என்னடா இது வாழ்க்கை. அப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன்ல, மாநில உரிமைகள் பேரு தாங்க அது திராவிடம்ன்றது. அவர்கள் பேசாத தமிழர் உரிமை. யோ, தனி நாடு கேட்ட கட்சியா அது. இவரு காப்பிரைட் போட்டு வந்துட்டார் அவரு. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஏற்புடையதல்ல. காலையில பல வீடுகள்ல இந்த தேநீர் குழம்பி காஃபி வச்சு எழுப்புற மாதிரி நம்மள பிரச்சனையை வச்சு எழுப்புறாங்க. இந்த எலெக்ஷன்ல பாஜக ஒரு நல்ல ஸ்பேஸுக்கு வரும் அப்படின்னு. குறிப்பா அது வந்து அதிமுகவுடைய வாக்குகளையும் கணிசமா எடுக்குது, திமுகவுடைய வாக்குகளையும் கணிசமா எடுக்குது அப்படின்ட்டு ஒரு கருத்து சொல்றாங்களே. இல்ல, அது இருக்கு அந்த கருத்து, நான் அதை மறுக்கல. இப்ப இந்த ஜாஃபர் சாதிக் வழக்குல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சார்ஜ் ஷீட் போட்டாங்க, என்சிபி சார்ஜ் ஷீட் போட்டுக்கிறாங்க. ஜாமீனும் வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது. கரப்ஷன் கேஸ்ல இன்வால்வ் ஆன அண்ணன் செந்தில் பாலாஜியே இன்னும் வரல. போதை மருந்து கட்டணும் அவ்வளவு சீக்கிரமா உள்ள வர போறான். உங்க கண்ணீரஞ்சலி நிகழட்டும்.